ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சிறப்பான தகவல் என்னன்னா, இந்த தானம் செய்தால் 21 தலைமுறைக்கும் புண்ணியமாம் சித்தர்களின் வாக்கு. நாம் செய்யும் பாவங்களுக்கான பலன்களும் நன்மைகளுக்கான பலன்களும் அடுத்த ஜென்மத்தில் அனுபவிப்போம் என்பது சித்தர்களின் வாக்கு. தானம் போன்றவற்றினை நாம் செய்யும் போது அதன் பலனாகாது, நமது அடுத்த தலைமுறைக்கும் கிடைக்கும். ஒவ்வொரு தானத்திற்கு கிடைக்கும் பலன்களானது மாறுபடுகிறது. அவ்வாறு மாறுபடும் சித்தர்கள் கூறிய பலன்களை பற்றித்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அன்னதானம் செய்தால் 3 தலைமுறைக்கு புண்ணியம் கிடைக்கும். பித்ருக்களுக்கு உதவினால் 6 தலைமுறைக்கு புண்ணியம் சேரும். அனாதையாக இறந்தவர்களுக்கு அன்னிமகிரியை செய்தால் 9 தலைமுறைக்கு புண்ணியம் கிட்டும். திருக்கோவிலில் தீபம் ஏற்றினால் 5 தலைமுறைக்கு புண்ணியம் சேருமாம். முன்னோர்களுக்கு திதி பூஜை செய்தால் 21 தலைமுறைக்கு புண்ணியம் கிடைக்குமாம். பசுவின் உயிரை காப்பது 14 தலைமுறைக்கு புண்ணியத்தை தரும். பட்டினியால் வருந்தும் ஏழைக்கு உணவளித்தால் 5 தலைமுறை புண்ணியம் சேரும். ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்தால் 5 தலைமுறைக்கும் புண்ணியம் கிடைக்கும் என்பதுதான் சித்தர்களின் வாக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.